ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நான் காட்டியிருக்க ஸ்பைஸஸ் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க. அதே அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ 300 கிராம் ஈரல் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு சேர கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதோட ஃபுல் வீடியோ பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.